காலமாகும். ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும். அன்பின் ஆவியானவரே, உன்னதத்தின் ஆவி, ஹல்லேலூயா. அது நம்மை விடுவிக்கிற, பரிசுத்தப்படுத்துகிற, சுத்திகரிக்கிற ஆவி, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தகப்பனே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற காலம் வரும் என்று சொன்னீங்களே. ராக்காலம் இருக்க மட்டும் என் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வேன் சொன்னீங்களா ஆண்டவரே. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இது பகல் காலமா இருக்கிறது. உம்மை ஆராதிக்கிற வேளை, நீர்களை விடுவிக்கிற வேளை, இஸ்ரவேல் ஜனங்கள் மகிமையை கண்டடைகிற வேளை. ஹல்லேலூயா. எல்லாரும் மகிழ்ச்சியோடு சோதரிக்கோமா. தேவன் ஜீவனுள்ள தேவன். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை காண்கிற தேவன். நம்மை ஆராதிக்கிற தேவன் நம்மை பார்க்கிற தேவன். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை தொடுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தான் நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே கடந்து வர முடியும். ஹல்லேலூயா. அவர் நடந்து வருகிற தேவன், ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா. உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதைகளை செம்மைப்படுத்துகிற தேவன். சிங்கந்தோட நியூஸ். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுவோமா? இந்த காலை வேளையில் எல்லாரும் இதயத்தை திறந்து கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி தாவீது. ஆராதிக்கிறோம். பரவல தீகாதனவனா சந்துரபரவல ஓஷக்கதனவலதனா. உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரகட்டி நம்ம நடனத்தோடு பாடி தேவனை மகிமைப்படுத்துமா. நடத்தி வந்த அற்புதமான பாதைகள் இஸ்ரவேல் தேவனை நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும்? எல்லாரும் புதுப்பாட்டை பாடுவோம். ஹல்லேலூயா. நம்ம சொந்த பாஷையில பாடுவோம், அந்நிய பாஷையில மேம்படுத்துவோம். புதுப்பாட்டை பாடி